இறையேசுவில் அன்பானவர்களை, கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாட வேண்டியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து அரசர் திருவிழாவுடைய நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பதி தொடங்க கொஞ்சம் லேட் ஆச்சு, அப்படிதானா? ஆச்சா ஆச்சு. சந்தோஷப்பட்டீங்களா, கவலைப்பட்டீங்களா? லேட்டாவது பரவாயில்லையே, சந்தோஷமா இருக்கே அப்படின்னு நினைச்சிங்களா? இல்லை சாமி மாதிரி எங்கே போய் கிடக்குறேன்னு யோசிச்சிங்களா? சந்தோஷம் ஆச்சு. அதான் யோசிச்சிங்க, எனக்கு புரியுது. நம்ம அரசு வார வழிகள் எல்லாரும் குண்டு தோண்டி வச்சிருக்கு. அதனால வார வழி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குண்டுகளுக்கு இடையில ஓடி வரது கஷ்டமாக இருந்தது. அதுக்கடையில் ஜேசிபி நிற்குது. அதுக்கடையில் நம்ம கவர்மெண்ட் பஸ் வந்ததுன்னா பின்ன வழியே வரவே முடியாது. அப்படி பாலூரில் இருந்து கருங்கலை தாண்டறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி, மன்னிச்சிடுங்க தானே. அதனால தான் சந்தோஷத்தோட உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்கள் சொன்னேன். சந்தோஷமா தானே இருக்கீங்க? இல்லையோ, பிளாக்ல கடந்ததுனால தான் நீங்க சந்தோஷப்பட்டீங்க. அதனா இல்லை. அன்பானவர்களே, கிறிஸ்து அரசருடைய திருவிழா, அவருடைய மையச்சிந்தனை கிறிஸ்துவே நமது அரசர். அதான், கிறிஸ்துவே எனக்கு அரசர், வேற யாரும் இல்லை. மத்தியில யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம், மாநிலத்தில் வேற யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம், பஞ்சாயத்துல வேற வேணாலும் ஆட்சி செய்யலாம். ஆனா எனது வாழ்வை ஆட்சி செய்கிறவர் என் ஆண்டவர். அதுதான் நம்முடைய சந்தோஷம், அதுதான் நம்முடைய ஆனந்தம். நம்ம வரலாற்று படிக்கும்போது அரசர்கள் அரசர்கள் ஆட்சி இருந்தது இல்லையோ? அரசர்கள் ஆட்சி தான் இருந்தது. அரசர்கள் அவங்க நல்லபடி ஆட்சியா செய்யறதுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னது? அவங்க வேஷமாவை மக்களுக்கு இடையில போய் பிச்சைக்காரர்கள் வாழ்வாங்க. இல்ல ஒரு வழிபோக்கின போல ஊருக்குள்ளால மக்களுக்கு மத்தியில போவாங்க. அப்படி போய் அரசு பத்தி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த அரசினால் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நிறைகள் என்ன, குறைகள் என்ன எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி செய்வாங்க. சரிதானா? நல்ல அரசர்கள் அப்படிதான் ஆட்சி செய்வாங்கன்னு கேள்விப்படுறோம். நம்ம ரீசெண்டா ஒரு பயங்கர ஹிட் படம் வந்து நம்ம பாகுபலி பார்த்துருப்பீங்க. ஏதாவது பாகுபலி கேட்பாங்க, எழுச்சி பாகுபலி. அந்த படத்துல ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வு பண்றோம். பாகுபலிங்கிற அரசனா பொறுப்பு இருக்கிறதுக்கு முன்னால அவருடைய அன்னை சொல்லக்கூடிய வார்த்தை உண்டு, நீ அடுத்த மாதம் உனக்கு அரசன் பொறுப்பு கொடுக்கிறேன். அதுக்கு முன்னால நீ என்ன செய்யணும்? நீ மக்களுக்கு இடையில இறங்கி போய் மக்களுடைய மனநிலை என்ன, மக்களுடைய வாழ்க்கையுடைய சூழல் என்ன என்கிறதை புரிந்து கொண்டு நீ வரணும். அப்படின்னாதான் நல்ல அரசாட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அரசராக மாறுகிறார் என்றால் இப்படித்தான் அரசராக. எப்படி மக்களிடையே இறங்கி வந்து மக்களுடைய குறைவுகள் என்ன, நிறைவுகள் என்ன என்று புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஆட்சி புரிகிறவராக இருக்கிறார். சரியா? பவுல் அழகாக சொல்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதியிருக்கோம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வரை வசனங்கள் தெளிவா பவுல் சொல்லுவார். கடவுள் வடிவில் விளங்கிய கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதல். அவர் விண்ணகத்துல தான் நான் இருந்து ஆட்சி புரிவேன். விண்ணகத்துல இருந்து கடவுளுடைய எனக்கு அப்பா எங்க பிள்ளைங்கிற அந்த ஆசிரியரோட அந்த சந்தோஷத்தோட மக்களுக்கு மேல இருந்து நான் கொடுக்க வேண்டிய குறைகளை கொடுப்பேன் அப்படின்னு அவர் நினைக்கிற. மாறாக என்ன செய்தார்? அவர் தம்மையே பெருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனித உருவில் தோன்றினார். அவர் மனித உருவில் தோன்றினார், மேல இருக்கல, கீழே இறங்கி வந்தார். இதை பற்றி ஒரு கவிஞர் அழகாக சொல்வார். ஒரு மனிதன் பார்க்கலாம், ஒரு குருவி அங்கே இருக்குது. அந்த குருவியை ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாட போறோம். அந்த வேட்டைக்காரன் ஒரு பாம்பு பாம்பு பக்கத்துல வந்துட்டு அந்த குருவிய பிடிக்கிறதுக்கு போய் வருது. அப்ப பாம்பு பிடிக்கிறதுக்கு இருந்து பார்க்கிற மனிதன் பார்க்கிறான், அந்த பாம்பு அந்த குருவியை விழுங்கிடுமே, அந்த குருவியை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் இந்த மனிதனுக்குள்ளால் உருவாகுது. இந்த மனிதன் அந்த பக்கத்துல போயிடுச்சுன்னா குருவியா சரி வாடா பேசிட்டு போட்டு நிக்குமா? அதாவது என்னதான் பேச வராம போல இருக்கு அப்படின்னு கேட்போம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி நிக்குமா? ஓடும் இல்லையா? அப்ப ஓடும்போது சில நேரம் அந்த பாம்பு வாய்ப்பு கிடையாது, போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கவிஞருடைய மனதில் ஒருவருடைய எண்ணம் என்ன? நாங்கள் குருவியாக மாறி இருந்தால் அந்த குருவிகளை இறங்கி போய் இதெல்லாம் பாம்பு இருக்கிறது, இந்த பக்கமா போ அப்படின்னு என்னால சொல்ல முடிந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவருக்குள்ளார கொண்டு வர. இயேசு கிறிஸ்துடைய மனநிலை அதுதான்.
மேல இருந்துட்டு இந்த மனிதன், மக்களே உனக்கு பக்கத்துல பாம்பு இருக்குடா, உனக்கு சாவு இருக்குடா, உனக்கு பக்கத்துல பாம்பு இருக்குடா, உனக்கு பக்கத்துல தண்டனை இருக்குடா, அதனால மாறு அப்படின்னு மேல இருந்து சொல்லிட்டு இருந்தா இவனால புரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன செய்வோம், அவனுக்குள்ளாக அவனை போலயே இறங்கி போய் அவன்கிட்ட வாழ்ந்து காட்டியாச்சுதான் அவன் புரிந்து கொள்வான். அப்படி என்ற எண்ணத்தை தான் ஆண்டவர் அவனுக்குள்ளாக கொண்டிருந்தார். அவர் அந்த எண்ணத்தோடு பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அவர் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையே தாழ்த்தி கொண்டார், தன்னை தாழ்த்தினார். அரசராக அவர் உயர்த்தப்படுவதற்கு காரணம், நமது மீட்பராக அவர் உயர்த்தப்பட்டதற்கு காரணம், அவர் விண்ணகத்தில் ஆட்சியுடையவராக அரசராக வீற்றிருப்பதற்கு காரணம், அவர் தன்னை தாழ்த்திக் கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். நம்மில் ஒருவரானார், மனித உருவை ஏற்றார், சாவை ஏற்றுக்கொண்டார். சாவை அறியாதவர், சாவுக்கு அப்பாற்பட்டவர், ஆனால் சாவுக்கு உட்பட்டவராக, தண்டனைக்கு உட்பட்டவராக பூமிக்கு இறங்கி வந்தார். அதனாலதான் கடவுள் என்ன செய்தார்? 9 வசனத்தை வாசிக்கிறோம். என்ன செய்திருக்கார் கடவுள்? கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான ஒரு பெயரை அவருக்கு வழங்கி இருக்கிறார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுறவோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் எல்லா நாமம் அறிக்கையிட வேண்டும். உலகத்தில் எல்லா நாமங்களும் அறிக்கையிட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர், வேற யாரும் கிடையாது, வேற யாரும் ஆண்டவர். ஏனெனில் மனிதனுடைய குறைகளை அறிந்தவர், மனிதனுடைய தவறுகளை உணர்ந்தவர், மனிதனுடைய பாவங்களை அறிந்தவர், மனிதனுடைய பலகீனங்களை புரிந்து கொண்டவர். அவரை போலான ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகிய அவர் ஒருவரே தான் உயர்ந்தவர், அவர் ஒருவரே தான் கடவுள், அவர் ஒருவரே தான் அரசர். அந்த அரசரால் மட்டும்தான் தனது மக்களுக்கு நீதி வழங்க முடியும். அந்த அரசர் ஒருவரால் மட்டும்தான் தனது மக்களுக்கு தேவையான நலன்களை கொடுக்க முடியும். அந்த அரசர் ஒருவரால் மட்டும்தான் தனது மக்களை நல்வழியில் நடத்த முடியும். அந்த அரசரை உங்களுக்கு பாதுகாவலராக, உங்களது மீட்பராக, உங்களது கடவுளாக கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனையோ பேர் பெற்றவர்கள். உண்மையில் அந்த கடவுளை தொட்டுணர்கிறோமா? அதுதான் இந்த திருவிழாவில் நம்ம சிந்திக்க வேண்டியது. அந்த கடவுளை என்னோடு நடக்கிற, என்னை போல ஆன, என்னோடு பயணிக்கின்ற, என்னோடு வாழ்கின்ற, என்னுடைய நிறைகுறைவுகளில் என்னை தாங்கி நடத்துகின்ற என் கடவுளை எனது வாழ்க்கையில் நான் உணர்கிறேனா? என் வாழ்க்கையில் நான் அவரை தொட்டு கொண்டிருக்கின்றேனா? அவரோடு சேர்ந்து பயணிக்கின்றேனா? இதுதான் நமது வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு திருவிழாவும் கொண்டாடி கடந்து போகிற போது கிறிஸ்து அரசராக எனக்கு இருக்கிறார். நாம் வெறுமனே வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எனது வாழ்க்கையில் என் அரசராக அவரை கொண்டிருக்கிறேனா? பழைய ஏற்பாட்டுல எங்களுக்கு தியானத்துக்கு மத்தியில எங்கள் தியான குறித்து சொன்ன ஒரு தியான சிந்தனை எனக்கு ரொம்ப மிக பிடிச்சதா இருந்தது. அதாவது இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கானான் நாட்டை நோக்கியுள்ள அவருடைய பயணம். நம்ம பைபிள வாசிக்கிறோம். அவங்களுக்கு பசி உண்டாயிற்று, எங்களுக்கு இறைச்சி யார் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து அவங்க பிறுபிறுத்தாங்க, முறுமுறுத்தாங்கன்னு வாசிக்கிறோம். எங்களுடைய தியானகுரு எங்கள்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி உண்டு, அவங்களுக்கு இறைச்சிக்கு எங்கேயாவது பஞ்சம் இருந்ததாங்க? நான் வாசிக்கிறோம், அவங்க இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து போகும்போது அங்கிருந்த ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டுதான் வந்தாங்க. அப்ப இறைச்சியை பற்றி அவங்களுக்கு அங்க கேள்வியே எழலையே. அப்புறம் எப்படி அவங்களுக்கு இறைச்சி எங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பினார். அன்னைக்குதான் நானே சிந்திச்சேன். அந்த கேள்விக்கு பதில் என்ன என்று கேட்கும்போது, எகிப்தியருடைய முன்னிலையில் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற போது நாம் காண்கின்ற அவர்கள் பல ஆண்டுகளாக 400 ஆண்டுகள் அவர்கள் அங்கே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். அந்த 400 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களுக்கு தங்களுக்கு மேலே இருக்கிற கடவுளை கடவுளாக காண்பதை தவிர அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை, உணர்ந்து கொள்ள முடியவில்லை. கடவுளை என்று கூப்பிடுகிறார்கள், ஆனால் அவர்கள் பார்க்கின்ற கடவுள் என்பது எகிப்தியர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்த காளை தான் அவர்களுடைய கடவுள். அதனாலதான் நம்ம வாசிப்போம், அவர் மோசே சீனாய் மலை மேல் ஏறி போன போது மோசையை காணல. ஆரோன்ட்ட உடனே சொல்லுவாங்க, எங்களுக்கு வழிபடுவதற்கு தெய்வத்தை செய்தாரோன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கன்றுக்குட்டியை செய்து வைத்து வழிபடுவார்கள். காரணம் என்ன என்று கேட்டால் அவர்களுடைய சிந்தனையில் எல்லாம் நிறைந்திருப்பது காளை என்பது அவர்களுக்கு கடவுள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்ல சமூகத்துல, மனுஷன் அடிச்சு கொண்டா பிரச்சனை இல்லை, சரிதானா? மனுஷன் அடிச்சு கொண்டா பிரச்சனை இல்லை, ஆனா மாட்டுக்கு மேல கை வச்சோம்னா தீர்ந்தது, சரிதானா? காரணம் என்ன? காரணம் என்ன? ஆடு மாடும் தான் கடவுளா அவங்களுக்கு முன்னால இருக்குது. அப்போ மாடு பசி எடுக்குது, இறைச்சி சாப்பிடணும்னு தோணி மாட்டை பார்க்கும்போது அவனுக்கு அந்த மாடு கடவுளா தெரியுது.
உண்மையான கடவுளை அவருக்கு கடவுளாக தெரியவில்லை. அதனாலதான் அவனுக்கு இறைச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றான். இங்க தேவையில்லை அவனுக்கு, ஏன்னா இங்க இருக்கு, அதை வெட்டி சாப்பிட்டா போதும். அதை சாப்பிடுறதுக்கு அவனுக்கு மனது வரவில்லை, ஏனெனில் அது அவனுக்கு முன்னால் கடவுளாக தெரிகிறது. இன்று நாமும் நமக்காக வந்து இறங்கி வாழ்வை தந்து நம்மை மீட்டு நமக்காக விண்ணகத்திலே வீட்டிலிருந்து அரசாட்சி பெறுகின்ற இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக அரசராக பார்க்க முடியாமல் போவதற்கு காரணம், நாம் அவருக்கு மேலாக இன்றைய உலகத்தினுடைய வாழ்வுக்கு தேவையாக இருக்கிற பணம், வீடு, செல்வம், பொன், பொருள், பணம் இவை அனைத்தையுமே கடவுளாக கண்டு கொண்டிருக்கிறோம், அவற்றுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் நமக்காக, நம்மை பாதுகாக்க, நம்மை மீட்க, நம்மை நடத்த, நம்மோடு பயணிக்கின்ற நம் கடவுளை, நம் அரசரை கண்டு கொண்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதனாலதான் நம்மளால இன்னைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் யார் தருவா, என்ன இருக்கு எங்கள்கிட்ட, எப்படி நீ வாழ்றது, இதுக்கெல்லாம் எங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி மனதிலே எல்லாரும் என்னை நிலைமை உங்க நிலைமை சாத்தான் சொல்ல உங்களை சொல்றேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இன்னைக்கு மனித குலம் முழுவதும் அன்னைக்கு எழுத்து அடிமைத்தர் எடுத்து போகும்போது ஆரோனாகும் கழுதை செய்து காலையை செய்து கொடுத்தது. நான் என்ன யோசிப்பேன், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசே அங்க இருக்கிறாரு, மோசேனுடைய சகோதரன் அவரோடு சேர்ந்து கடவுளுடைய குருவாக இருக்கக்கூடிய ஆரோனாக அங்க காலையை செய்து வைக்கிறது. அப்ப அந்த மனிதனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு குறைந்து போயிருந்திருக்கிறது. அப்போது இன்னைக்கு சமூகம் முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக விசுவாசத்தில் இரட்சகராக அரசராக இருக்கிற இயேசுவை கண்டுணராமல் பணத்தையும் பொருளையுமே பெரியதாக நினைத்துக் கொண்டு இன்றும் இந்த உலகத்திலே ஆள்கின்ற மனிதர்களை பெரியவர்களாக கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்துக்குன்னா நமக்கு உடனே நம்ம என்ன நினைப்போம், அந்த எம்எல்ஏ எப்படி இருந்தா பிரச்சனை இல்லையா, நல்லா இருந்தேன், நம்ம மந்திரி இருக்க மனோ தங்கராஜ் இருக்கிறார், அந்த ஆளு நமக்கு உதவி பண்றாரு இல்லையா, அந்த ஆளுக்கு ஒரு சப்போர்ட்டர் நான் நல்லா இருந்திருக்குமே, ஸ்டாலினோட நேர பேசிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னா நம்ம காரியங்கள் எல்லாம் இப்பவுமே நமது சிந்தனைகள் எல்லாமே இந்த இடத்திலேயே தான் இருக்குது. இந்த உயரல நமக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசரை நம்மளால கண்டுணர முடியல, தொட்டுணர முடியல, அனுபவிக்க முடியவில்லை. அன்பானவர்களே, கிறிஸ்து அரசர் திருநாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற போது கிறிஸ்து அரசர் நம்மோடு அனுதினம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஏனெனில் அவர் விண்ணகத்தில் இருக்கவில்லை, அவர் விண்ணை விட்டு கீழே இறங்கி வந்தார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிப்போம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்டு, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். நான் அரசராக அங்கே மேலே தந்தையின் வலப்புறத்தில் மட்டும் வீற்றிருப்பவன் அல்ல, மாறாக என்றும் உங்களோடு வசிப்பவனாக நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர், நம்மோடு வசித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அவரை காண்பதற்கு நம்மால் முடியவில்லை, அவரை உணர்வதற்கு நம்மால் முடியவில்லை, அவரை அனுபவிப்பதற்கு நம்மால் முடியவில்லை. அன்பானவர்களே, நமது ஆலயத்திலே கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு பிரசாதம் உண்டு. அந்த அரசர் நமக்காக உணவாக மாறிக்கொண்டே இருக்கிறார். அனுதினம் அனுதினம் அந்த அரசரை நமது வாழ்வில், நமது இதயத்தில், நமது நாவில், நமது உடலில் சொந்தமாக்குகிற போது நிச்சயமாக நமது வாழ்வினுடைய குறைவுகள் எத்தகையதாக இருக்கட்டும், எத்தகைய தவறுகள் நிறைந்ததாக இருக்கட்டும், அதிலிருந்து மாறுவதற்கு, அவரை அரசராக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் நிச்சயமாக இயேசுவையே அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் முதலில் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்பது அன்றாட திருப்பலியில் கலந்து கொள்வதுதான். இயேசுவே எனக்கு அரசர் என்று நான் சொல்கிறேன் என்றால் நான் முதலில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்பது அன்றாட திருப்பலியில் நான் கலந்து கொண்டு அவரது உடலையும் இரத்தத்தையும் நான் உட்கொள்வது. திருவிழாவுக்கு மட்டுமல்ல, முக்கியமான நாட்களுக்கு மட்டுமல்ல, மாறாக எல்லா நாளும் எனக்காக உணவாகின்ற, எனக்காக பலியாகின்ற, எனக்காக தன்னை தருகின்ற, உலகம் முடிவும் வரை என்னோடு இருப்பதற்காக தன்னை அப்பமாக மாற்றி இருக்கிற என் ஆண்டவரை கண்டு தரிசித்து அவரை உண்டு அவரோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வுதான் கிறிஸ்து அரசர் திருநாளில் நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம். அந்த அரசரை நாம் அனுதினம் உண்டு அவரோடு நடக்க வேண்டும், அவராக நாம் மாற வேண்டும், அவராக நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை தான் நாம் கண்டு பிறர் முன்னால் ஒளி வீசுகின்றவர்களாக மாற வேண்டும். அதுதான் யோவான் மத்தேயு நற்செய்தி 5:16 ஆண்டவர் சொல்வார் இல்லையா, உங்கள் செயல்கள் பிறர் முன்னில் வெளிச்சமாக மாற வேண்டும். அது இயேசு ஆகின்ற அரசர் நமக்குள்ளால் இருக்கிற போது மட்டும்தான் அந்த செயல்களால் நம்மால் அவரை வெளிப்படுத்த முடியும். அத்தகைய செயல்களால் வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் கிறிஸ்து அரசருடைய ஆட்சியை உருவாக்குகின்றவர்களாக நீங்களும் நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்து அரசர் திருநாளில் திருச்சபை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. அந்த ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார், மகனே உனக்காக நான் வந்திருக்கிறேன், உனக்காக நான் என்னை தருகிறேன், உனக்காக நான் என்னை காயப்படுத்தி இருக்கிறேன், உனக்காக என் உயிரை தந்திருக்கிறேன். அந்த முக்கியமான பலியை நீ உனது வாழ்வில் அனுதினம் நீ கடைபிடிக்க வேண்டும், நீ கொண்டாட வேண்டும். இந்த கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த உணர்வு உண்டு. நிறைய பேர் திருப்பலிக்கு 2 நாட்கள் வாரதுண்டு, இன்னும் நிறைய பேர் வரதுக்கு உண்டு, நிறைய பேர் வாரதுண்டு, இன்னும் நிறைய பேர்
வரது கொண்டு நீங்க வராதவங்களை இனி வரணும். இந்த ஆலயத்திலிருந்து கிறிஸ்து அரசுடைய ஆட்சி இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக மாற வேண்டும். அவ்வாறு எல்லாரும் ஒரே குடைக்கீழால் வருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் நல்ல ஆயன் நானே என்று சொல்கிற இடத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த கொட்டிலை சேராத மற்ற பல ஆடுகளும் உண்டு எனக்கு, அவையும் இந்த கொட்டிலில் வந்து சேர வேண்டும். அப்போது ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்ற ஒரு நிலை உருவாகும். அந்த ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் இங்கு ஒவ்வொருவருமே இந்த இடத்திலே முயற்சிக்க வேண்டும். நமது அந்த பங்களிப்பு, ஆண்டவருடைய பலியில் உள்ள பங்களிப்பு, இந்த ஆண்டவருடைய பலியிலுள்ள அவர் வருகின்ற அந்த அவர் தருகின்ற உணவை உட்கொண்டு அவரோடு இணைந்து வாழ்கின்றதில் நாம் கொடுக்கின்ற அந்த பங்களிப்பு, அவ்வாறு ஒரு சமூகமாக நாம் வாழ்வதன் மூலமாக அடுத்த இடத்திலே வாசிக்கின்றவர்களும் இங்கு இந்த மக்கள் அனைவரும் இங்கு ஆலயத்திற்கு எல்லா நாள் பலிக்கு போகிறார்கள் என்றால் காரணம் என்ன? அங்கே ஒரு அரசர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறவர்களாக, அந்த அரசரை தேடுகின்ற மக்களாக இந்த சமூகம் உருவாகும். அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு இன்று நாம் நம்மை கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவின் பிள்ளையாக நம்மை கொடுக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடைய நல்ல மந்தையாக மாற வேண்டும். ஆண்டவருடைய இந்த அழைப்பை நாம் சிறமேல் ஏற்று நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.